சென்னை மதுரவாயில குடியிருப்புகளுக்கு நடுவே மழை நீரோட கலந்து கழிவு நீரும் நிற்கிறதுனால குடியிருப்பு வாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேந்தர் இணைஞ்சிருக்காரு. சுரேந்தர், இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம் கழிவு நீரும் சேர்ந்து கலந்திருக்கக்கூடியது. அதை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா? அரசு தரப்புல என்ன நிலவரம்? குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? மதுரவாயில் பகுதிகளில் பெய்த கனமழையால ஆலப்பாக்கம் 146வது வார்டு பகுதி எம்ஜிஆர் சாலையில தான் இந்த மழைநீர் என்பது கழிவு நீருடன் சேர்ந்து இணைந்திருக்கிறது. இதனால சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதியில வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை நீருடன் கழிவு நீர் இணைந்து சாலையில தேங்கியதால இந்த பகுதியில பெரும் மின்னலுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில சரிவர பாதாள சாக்கடை திட்டம் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு முழு காரணமாக அந்த பகுதியில கவுன்சிலர் ஒருவர் இறந்ததால் அந்த பகுதியில தற்போது வரை கவுன்சிலர்கள் யாரும் இல்லாததால் இது போன்ற பிரச்சனை நீடிப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். தற்போது கடந்த 2 வருடமாகவே மழை பெய்யும் நேரங்களில் எல்லாம் சாலையில தண்ணீர் என்பது தேங்குவது வழக்கமாகி வருகிறது. இதனால் குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக புகார் அளித்தும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். தற்போது டிட்வா புயல் காரணமாக காலையில் இருந்து பெய்த மழையால தான் பகுதி முழுவதும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து காணப்படுகிறது. இந்த நிலையில தற்போது மாநகராட்சி அதிகாரிகளுடன் கவுன்சிலரின் மகன் தினகரன் என்பவர் தற்போது அந்த பணியை தூய்மை செய்து தண்ணீரை அகற்றும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மளால் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக இது தொடர்ந்து போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தண்ணீரை முறையாக அகற்ற மழைநீர் வடிகால்வாய், அதே போன்று அந்த பகுதி மக்களுக்கு இன்னல்கள் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.